ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையோட சைட் பை சைடு வந்து நைட் டின்னரையும் பண்ண போகிறேன். நைட் டின்னர் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து சாதம் தான் நான் பண்ண போகிறேன். சாதம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். ஏன்னா மாவெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களாம் டிஃபன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு எதுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா உடச்சிட்டா. ஸோ உடஞ்சது தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சுருக்கேன். ஃபெவிக்விக் வாங்கி அதை ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஒரு பிளான்ட் வந்து பிளான் பண்ணி வச்சோம்னா அது வந்து ஒரு டெக்கார் பீஸாக வந்து ஆகிடும். ஸோ அதனால தான் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக உள்ள, அதாவது பேபி சுரக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ பேபி சுரக்காயில் வந்து மேலே ஸ்கின்னெல்லாம் நம்ம வந்து பீல் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம பாசிப்பருப்பு ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கழுவி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு, ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ், அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு, கொஞ்சமாக வந்து வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டிருந்தேன். அடுத்து வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம குக் பண்ணணும், அந்த தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்கு குக் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ரொம்ப குழஞ்சி மசிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய தக்காளி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு அரை தக்காளி போட்டுட்டு விசில் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது சைட் பை சைடு அதை வச்சுட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு வந்து தண்ணியும் வச்சுட்டேன். எப்பொழுதுமே ரைஸ் வந்து வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சைட் பை சைடு அதை வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. ஸோ அந்த 3 விசில், ஏன்னா அது வந்து பேபி சுரக்காய் தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். நான் வந்து இன்றைக்கி புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 pot புளிக்குழம்பு மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து வேலையும் சீக்கிரமாக மிச்சமாயிடும். ஒரு 3 தக்காளியை வந்து எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து அந்த சட்டியில், நான் வந்து மண் சட்டியில் தான் வைக்கிறேன் நான், அதில் போட்டுட்டு அந்த தக்காளி அரைச்ச அந்த மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த புளி பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் நான், அதாவது புளிக்குழம்பு தானே வைக்கிறோம் அதனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இதில் வந்து என்னென்னா நம்ம மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போடுவோம் இல்லையா, அந்த மீன் குழம்பு மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு புளிக்குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மீன் குழம்பு மசாலா ஒன்று, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னா காய் நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக தாளித்து மட்டும் விடுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு குழம்பு வச்சிடலாம். இது வந்து வதக்கணும் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வைக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, எங்கே வெளியே போகணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சுட்டேன் நான். அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே வந்து குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் நான். குழந்தைங்களாம் அங்கே ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம கிச்சனுக்கு நான் இங்கே வந்துட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே 2 பேர் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே வந்து எப்பொழுதுமே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. நான் கிச்சனுக்கு இங்கிட்டு வந்துட்டேன்னா அவங்க 2 பேரும் அங்கே விளாண்டுட்டு பேசிட்டு இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நானும் சைட் பை சைடு வந்து இப்படி பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துருவேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் எப்பொழுதுமே வந்து 8:30க்குள்ளே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் நான். அப்போ தான் வந்து அவங்க சீக்கிரம் போய் தூங்குவாங்க. மார்னிங்கும் சீக்கிரம்
சீக்கிரம் எழுந்திருப்பாங்க அவங்க. நம்ம லேட்டாக நம்ம சாதம் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு ஆனால் காலையில் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாப்பா சைட் பை சைடு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா ஸ்பெல் பண்ணிகிட்டு இருந்தா. You இல்ல V. V E N 7 F E V E S E V பாப்பா. F E V E N 7 திரும்ப சொல்லு. F E V E N 7. அதுக்கு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களையும் பார்த்துட்டு இங்கே வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து சுரக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ குக்கரை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருந்தது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டவ்லேயே வச்சுட்டோம்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தாளித்து வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அங்கே ட்ரை ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் தான் நான் போட்டு தாளிப்பேன். நான் கடுகு போட்டு தாளிக்க மாட்டேன். சீரகம் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு கடுகு வந்து கொஞ்சமாக தான் போட்டுப்பேன். நான் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டு நல்லா என்ன ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா தாளிக்கணும். நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபுட் ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாமே வந்து அந்த சீசனிங் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி இருந்தது. ஸோ அந்த தண்ணியோடு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அங்கே வச்சுருந்தேன் நான். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா யூக்கும் வீக்கும் அவளுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ எல்லா குழந்தைங்களுமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கூட்டு அந்த சுரக்காய் கூட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு மசாலா அரைச்சி போட்டிருந்தேன். என்னென்னா தேங்காவோட கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம வரமிளகாவும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா காரம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உப்புலாம் போட்டு மேட்ச் பண்ணிவிட்டு சைட் பை சைடு எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து காயும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தாளிப்புக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பொழுதுமே மண் சட்டியில் வந்து நம்ம வைக்கும்போது தாளிக்கிறது வந்து லாஸ்ட்டாக தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த பானையை வந்து நான் ரொம்ப நாள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் கடுகு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் அந்த புளிக்குழம்பு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சில்லு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றியிருந்தேன். ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காவே அரைச்சி ஊற்றி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாயும் போட்டு பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அது கொதியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நான் குழம்பும் நல்லா கொதிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் புளிக்குழம்பு இருக்கும்போது அப்பளம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்து இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரைஸ் வந்து வைக்கல அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிவிடுவேன்னா ஒரு இட்லி வச்சுருவேன். இட்லி தோசை வச்சுட்டு ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரொட்டீன் ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் போகும் எனக்கு. குழந்தைங்களுடைய ஹோம்ஒர்க்கையும் பார்த்துட்டு சைட் பை சைடு நம்மளுடைய கிச்சன் ஒர்க்கையும் பார்த்துட்ருப்பேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான எல்லாத்துட்டையும் ஒரு சின்ன ஹெல்ப், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுக்குறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோக்கு வந்து லைக் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் ப்ளீஸ் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.
நம்மளுடைய டின்னர் வந்து முடிச்சாச்சு. சுட சுட சாதம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, அதாவது கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்ட காரக்குழம்பு. அதுக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காய் கூட்டு. இந்த சொரக்காய் கூட்டுக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் சான்ஸே இல்லைங்க, அல்டிமேட்டாக இருக்கும். புளிக்குழம்பு இருக்கும்போது அப்பளம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, ஸோ அதனால் அப்பளத்தையும் பொரிச்சு வச்சாச்சு. இங்கே பண்ணுற வேலையை பாருங்கள், ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா. ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சதுனால கலரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா பொங்கல் சட்டி வந்து பண்ணிகிட்ருக்கா. பொங்கல் சட்டி வந்து நல்லா அழகாக அந்த இதில் வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்கு, சாரி ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கா. அந்த ப்ரௌன் கலர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் அந்த லேயர் போட்டுட்ருக்கா. பொங்கல் சட்டி டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க மேடம். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா மேடம்? நீங்கள் முடிச்சிட்டிங்களா மேடம்? ஸோ குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சாப்பிட வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னுடைய நைட் ரொட்டீன் போயிருந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.